Hi friends, welcome to My Style Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 80s ல இருந்து 2K kids வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான பால் குச்சைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் குச்சை செய்யறதுக்கு நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சிம்பிளான இன்கிரிடியன்ட்டே போதுங்க. இதை செய்யறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கிரீமே ஆட் பண்ண போறது கிடையாது. ஆனா இந்த பால் குச்சைஸ் வந்துட்டு நல்ல க்ரீமியா ரிச்சான டேஸ்ட்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு சின்ன லைக் கொடுத்துடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கையும் என் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். பாலை செய்யறதுக்காக முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. இந்த 1.5 கப் அளவுக்கு பால் வந்துட்டு கரெக்டாக 1/2 லிட்டர் அளவுக்கு இருக்குது. இப்போது இந்த பால் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் கூட பால் பவுடரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டிகள் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தாலும் ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி பால் பவுடர் சேர்த்து நம்ம இந்த பாலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குவோம்ல அந்த ஐஸோடைய டேஸ்ட் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸில் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ பாருங்கள், பால் பவுடரை பால் கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கலந்ததுக்கப்புறமா இந்த பாலை வந்து சூடாக விட்டுருங்க. பால் சூடாகி இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துருந்தோம்ல, அது 1 கப் அளவுக்கு வர வரைக்கும் பாலை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். பாலை கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி இடையில கலந்து விடுங்க. அது மட்டும் இல்லாமல் பால் கொதிக்கும் போது சைடில் வந்து ஏடை படியும், அந்த ஏடையும் எடுத்து விட்டு கொதிக்க வைங்க. நெக்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இதை கரைக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நம்ம பால் வந்து கொதிக்க விட்டுருந்தோம்ல, அதை வந்து பார்க்கலாம். பாருங்கள், பால் வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. அதாவது 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்திருந்தோம்ல, அது 1 கப் அளவுக்கு ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இந்த மாதிரி பால் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வர வரைக்கும் பாலை நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இந்த பால் கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரை பாலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாலில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கார்ன்ஃப்ளவர் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளவே அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா குக் ஆகிடும். கார்ன்ஃப்ளவரை பாலில் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் குக் ஆனதுக்கப்புறம் பாலோடைய கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுத்துக்கிற அளவுலேயே நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாகவே இருக்கும். சர்க்கரை கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடாதீங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், பாலோடைய அந்த டெக்ஸ்சர் வந்துட்டு இன்னுமே நல்லா வந்து கெட்டியாகி வந்திருக்கு. இப்போது இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்துட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த பாக்ஸை வந்து மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 4 மணி நேரம் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு நீங்கள் இந்த ஐஸ் வாங்காமல் வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த பால் ஐஸு. ஐஸ்கிரீம் மிக்சரை 4 ஹவர்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதோடைய டெக்ஸ்சர் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்கணும். ரொம்ப ஃப்ரீஸ் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போது இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்துட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் அரைச்சிக்கணும். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பாலைஸ் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எந்த ஒரு க்ரீமே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ட்லேயே நம்ம பாலைஸ் ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். அவ்வளோதான். இப்போது இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்துட்டு குச்சை செய்வோம்ல, அந்த மோல்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அந்த மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து டீ குடிக்கிறதுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கிளாஸில் சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு குச்சை செய்கிற மோல்டு இருந்துச்சு, அதிலே வந்து ஊற்றிக்கிறேங்க. இந்த மிக்சர் வந்துட்டு மீந்தது அப்படின்னா நான் கிளாஸில் ஊற்றி செஞ்சு காமிக்கலாம்னு நினச்சேன். பட் இந்த மிக்சர் வந்து இந்த மோல்டில் ஊற்றுறதுக்கே கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த குச்சை செய்கிற மோல்டை வச்சு தான் நான் இந்த பாலிஸ் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்ககிட்ட இந்த மோல்டு இல்லை அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ்லேயே வந்துட்டு இந்த மிக்சரை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குச்சைஸ் மோல்டை இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணுறீங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பால் கவர் இருக்கும்ல, அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரப்பர் பேண்டு போட்டிங்க அப்படின்னா அப்படியே ஸ்டெப்பாக நிற்கும். கவர் பண்ணதுக்கப்புறமா குச்சைஸ் மோல்டு இருக்குல்ல, அதோடைய சென்டரில் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரு ஹோல் போடுங்க. ஹோல் போட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஐஸ் டீக்கு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம்.
ஐஸ்கிரீம் மிக்சரை மோல்டுலேயும் அப்படின்னா கிளாஸ்லேயும் சேர்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் அப்படின்னா பால் கவர் வச்சு க்ளோஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் அது மேலே வந்து எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஐஸுமே வந்துட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஐஸ் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போது இதை வந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 6 மணி நேரம் அப்படி இல்லைன்னா வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சுடுங்க. நான் வந்துட்டு ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டேங்க. ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த மோல்டு மேலே இருக்கிற அலுமினியம் ஃபாயிலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஐஸ் மோல்டில் இருக்கிற ஐஸை வெளியே எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் இந்த மோல்டை வந்து கரெக்டாக ஒரு 30 செகண்ட் வச்சு எடுத்துட்டு ஐஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். கொஞ்சம் கூட மெல்ட் ஆகாமல் ஃபுல் ஐஸுமே வெளியே வந்துடும். அவ்வளோதாங்க, செம்ம க்ரீமியான டேஸ்டியான பால் ஐஸ் வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக அண்ட் ஹைஜீனிக்காக செஞ்சாச்சு. எந்த ஒரு க்ரீமுமே யூஸ் பண்ணாமல். இந்த பால் ஐஸை டேஸ்ட் பண்ணும்போது என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா மோஸ்ட்டாக நான் வந்து பால் ஐஸ் தான் வாங்கி சாப்பிடுவேன். மற்ற எந்த ஐஸுமே நான் வந்து வாங்கி சாப்பிட மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு இந்த பால் ஐஸு. பால் ஐஸை பார்க்கும்போது செம்ம டெம்ப்டிங் ஆகுதுல்ல. ரியலி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ க்ரீமியாக ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பால் ஐஸை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பால் குச்சி ஐஸாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ க்ரீமியாக இருக்கா அப்படின்னு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஐஸ் வந்து கிறிஸ்டல் போல் இல்லாமல் நல்லா க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த பால் குச்சி ஐஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. அப்படி இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூவான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.